வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற உள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கிடையே ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர் திரு பி. சுதர்ஷன் ரெட்டி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி. ராதாகிருஷ்ணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் பாதிக்கப்பட்ட கிஷ்த்வாரில் சிசோட்டி கிராமத்தில் இன்று 8வது நாளாக தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள துணை தாசில்தார் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் வருகிற 31ஆம் தேதி 101 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. இத்தேர்வுக்கான அனுமதிச் சீட்டை தேர்வர்கள் recruitment.py.gov.in என்ற இணையதளத்தில் இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா நீர் விளையாட்டுப் போட்டி ஜம்மு காஷ்மீரின் கோடைகால தலைநகரான ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.